இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கொடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே என்பவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. தன்னுடைய அன்பான வாழ்வினால் பிறருக்கு பணி செய்து இன்னொரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை இந்த இப்புனிதரை பின்பற்றுகிற வேளையில் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து வாழுகிற இந்த வாழ்வில் ஒருவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை இப்புனிதர் நமக்கு தருகிறார். அன்பு செய்து வாழ்வது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவைப் போல தன்னலமற்று ஒருவருக்கு செய்கிற தியாகம் நிறைந்த பணிகள் என்று நாம் அறிய வேண்டும். அத்தகைய அழைப்பை தருகிற வேளையில் நாமும் அன்புக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக மரியின் யானையா பூமாது குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய 21வது ஆண்டு நினைவு திருப்பலி. இதே நாளில் கிறிஸ்துவுக்குள் மரித்த அப்பா மரிய அலங்காரமுடைய ஆன்மா நிலைத்து இழைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அம்மா முத்துமரியாள், அத்தை மடத்து வியாகம்மாள், ஞானமுத்து, அந்தோணியம்மாள், இயேசு மரிய அந்தோணி, மரிய சபரி மற்றும் பூச்சம்மாள், ஆரோக்கியமேரி மற்ற குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஆல்வீன் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த மாமா மத்தேயு சார்லஸ் அவருடைய ஆன்மா நிலைத்து இழைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த மிக்கேல் மாதம்மாள், மிக்கேல் ஞானப்பிரகாசம், அந்தோணியம்மாள், இம்மானுவேல், ஆரோக்கியம் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பாற்றி அடையும்படியாகவும் யாரும் ஏத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான
புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னிமரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றியேறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1-7, அதிகாரம் 10 இறைவசனங்கள் 18-22. ஆண்டவர் என் செவிகளுக்கு உரக்க குரலில், நகருக்கு தண்டனை வழங்கோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலைக்கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவரும் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவருடன் நாட்பட்டு உடுத்தி எழுதும் மைக்குட்டை இடையில் வைத்திருந்த ஒருவன் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாய்ப்படியில் வந்தது. உடனே ஆண்டவர் நாட்பட்டு உடுத்தி எழுதும் மைக்குட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீங்கள் எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களையும் பெருமூச்சிட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களிலிருந்து யாரையும் தப்பிவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னின்று முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுடன்களை நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாய்ப்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தில் நின்று மேலெழுந்தனர். அவை சென்றபோது சக்கரங்களும் அவருடன் சென்றனர். ஆண்டவரது இல்லத்தின் கீழே கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றனர். இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தனர். அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கையின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்டேன். முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. கீழ்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்களே, அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவில் உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கிறார். பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகிற புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே என்பவராவார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதராக அவரை அறிகிறோம். 1894 ஆண்டு அவர் பிறந்தார். அவர் சிறுவனாக இருக்கிற போதே அன்னை மரியாள் மீது அளவற்ற பற்று கொண்டவராக இருந்தார். ஆகவே அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஒரு முறை அந்த காட்சியிலே மரியாள் 2 கிரீடங்களை அவரிடத்திலே காட்டினார். ஒன்று வெள்ளை நிறத்திலான ஒரு கிரீடம், இன்னொன்று சிவப்பு நிறத்திலான ஒரு கிரீடம். இந்த 2 கிரீடங்களும் சொல்லுவது என்ன என்பதனை புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பேக்கு மரியாள் வெளிப்படுத்தினார். வெள்ளை நிற இந்த கிரீடமானது ஒரு தூய்மையினுடைய அடையாளமாக சொல்லப்பட்டது. சிவப்பு நிற அந்த கிரீடமானது மறைசாட்சியத்தினுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த 2இல் உனக்கு எது வேண்டும் என்று அன்னை மரியாள் மேக்சிமிலியன் மரிய கோல்பேயை பார்த்து கேட்கிறார். அதற்கு சிறுவனாக இருந்த மேக்சிமிலியன் மரிய கோல்பே எனக்கு இந்த 2மே வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதே போல அவருடைய வாழ்வும் தூயதாகவும் மறைசாட்சி நிறைந்த வாழ்வாகவும் அமைந்தது என்பதனை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவர் பல்வேறு விதமான இடைஞ்சல்களுக்கு உட்பட்டு படிக்க வைக்க ஒருவர் உதவி செய்ய அவர் படித்து கொண்டிருக்கிற போதே ஆண்டவருடைய அழைப்பை பெறுகிறார். பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பல்வேறு நிலைகளிலே பத்திரிகைகள் வழியாக செய்திகளை ஆண்டவருடைய வார்த்தையாக பலருக்கு அறிவிக்கிறார். அப்படி அறிவித்து கொண்டு போகிற பணியிலே அவர் தன்னுடைய சொந்த நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது அந்த காலகட்டத்தில்தான்
ஹிட்லருடைய நாசிக் படைகள் யூதர்களை பிடித்து கொன்ற ஒரு காலம். கிட்டத்தட்ட 6 லட்சம் யூதர்களை ஒரே இடத்தில் அவன் கொன்றான் என்பது வரலாற்று உண்மை. இன்றைக்கும் நீங்கள் வலையொலிகளில் அதை தட்டி பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சூழ்நிலை. ஆகவே இவர் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்று சொல்லி இவரையும் கைது செய்திருந்தார்கள். 1939 ஆண்டிலே ஒரு முறை கைது செய்திருந்தார்கள். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். மீண்டும் 1941 ஆண்டில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த முறை கடுமையான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதர் தப்பிவிடவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அந்த தப்பி ஓடிய ஒரே ஒரு மனிதருக்காக 10 பேரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 10 பேரை வரிசையாக நிறுத்தியிருந்தார். அதில் ஒரே ஒரு மனிதர் மட்டும், நான் இறந்து போனால் என்னுடைய மனைவி பிள்ளைகளை யார்தான் காப்பாற்ற முடியும், நான் என்ன செய்வேன் என்று ஓயாமல் அழுது கொண்டிருந்தார். அந்த வேளையில் தான் மேக்சிமிலியன் மரிய கோல்பே அருட்தந்தை அவர்கள் இந்த குடும்பத்தை காப்பாற்றும் பொருட்டு அவனுக்காக நான் சாக தயார் என்று சொல்கிறார். அது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை தருகிறது. அதிகாரிகள் உட்பட எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சாவை ஏற்றுக்கொள்ள அவர் தயாரானார். அங்கே அப்போது விஷ ஊசி போடப்பட்டு மேக்சிமிலியன் மரிய கோல்பே இறந்தார். மறைசாட்சியமாக அவர் மரித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். 1982 ஆண்டு அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்ற ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கியவர்தான் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே. இன்றைய நற்செய்தி வாசகம் அப்படி ஒரு உறவு நிலையை குறித்த ஒரு செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு குடும்பமாக இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் நாம் இன்னொருவர் மீது அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்வது போல, உங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்வதனுடைய அடையாளமாக அவர்கள் தவறு செய்தால் அவர்களை திருத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் செய்வதைப் போல இது சமூகம் ஒரு குடும்பம் என்று சொன்னால், நீங்கள் வாழுகிற ஒரு குடும்பம், வாழுகிற இடம் ஒரு குடும்பம் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் அப்படி தவறு செய்தால் அவர்களை ஆண்டவர் பக்கமாக அழைத்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. நாம் பல நேரங்களில் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார். பாருங்கள், தொடக்க நூல் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு காயின் சொல்வதென்ன? என் சகோதரன் ஆபேலுக்கு நான் என்ன காவலாளியோ என்று கேட்கிறார். பல நேரங்களில் நாமும் கூட அப்படித்தான் இருந்து விடுகிறோம். நான் எதுக்கு அவனுக்கு சொல்லணும்? அதை சொல்லிட்டு அதனுடைய துன்பத்தை நான் ஏன் அனுபவிக்கணும்? எனக்கு என்ன இருக்குது சொல்லிட்டு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, நீங்கள் இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் அல்லவா, அதுபோலவே ஒருத்தரை திருத்துகிற கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி திருத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவரை நமக்கு சொல்லித் தருகிறார். முதலில் நீங்கள் போய் பேசுங்கள். அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் 2-3 பெரியவர்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் போய் பேசுங்கள். அதற்கும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் திருச்சபையினுடைய தலைவர்களை கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் பேசுங்கள். அதற்கும் அவர்கள் சரிப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் விட்டுவிடுங்கள், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தீர்கள். கேட்க செவியுள்ளன் கேட்கட்டும் என்று ஆண்டவர் சொல்வது போல உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று சொன்னால் இதை செய்யாமல் இருப்பீர்களா? உங்களோடு வாழுகிற சகோதரி சகோதரிகளுக்கும் இதை செய்ய வேண்டும். ஆகவேதான் இணைந்து வாழுகிற ஒரு குடும்ப வாழ்க்கையில், ஒரு சமூக வாழ்க்கையில் நாம் ஒருவரை அன்பு செய்வது போல மற்றவர்கள் சொல்லுகிற மற்றவர்களுடைய குறைகளை திருத்துகிற கடமையும் உண்டு. அப்படி என்று சொன்னால் மற்றவர்கள் வந்து நமக்கு சொல்கிற போது நம்மிடத்தில் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை சரி செய்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நீ எப்படி சொல்லலாம்,
உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீ எப்படி என்னுடைய குடும்பத்தில் தலையிடலாம்? நீ எப்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறை சொல்லலாம்? அல்லது நீ எப்படி என்னை சரி செய்வதற்கு நீ என்ன யோக்கியனா என்று நாம் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் அதுதான் பெரிய இடரலாக மாறிவிடுகிறது. ஒருவருக்கொருவர் பெரும் துன்பத்தை வருவிக்கதாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி செய்வது எதனுடைய அடையாளம்? அன்பினுடைய அடையாளம். அன்பு செய்கிறோம், இணைந்து வாழுகிறோம், ஆகவே ஒருவரை சரி செய்கிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அதை செய்யாத போது என்ன நடக்கும்? இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் கண்ட காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொலைக்கருவியினை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த கொலைக்கருவியினை கொண்டு யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ, யாரெல்லாம் விரோதமாக நடந்து கொண்டார்களோ, அவர்கள் அத்தனை பேரையுமே ஆண்டவருடைய திருமுன்னிலையில் வெட்டி வீழ்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கிறது. ஒருவர் நம்மை திருத்துகிறார் என்றால் திருந்த வேண்டும். அழைப்பு கொடுக்கப்படுகிற போது இறைவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பாகவே எண்ண வேண்டும். அதுதான் இணைந்து வாழுகிற வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே அப்படி அன்பினுடைய வெளிப்பாடாக அதை செய்தார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணத்திலும் நாம் ஒருவரை அன்பு செய்து போக வேண்டும். நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்ட காயினை போல நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. அன்பு செய்கிறோம், அதை சரி செய்ய வேண்டும், இணைந்து வாழ வேண்டும் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். அதற்காக மன்றாடுவோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தா ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தா ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ என்றே வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிடு கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. பெருவிழி நீர் வேர்வை வேதனை அன்றி வேறெதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டார் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கிறீர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலத்துமை காத்து நித்திய வாழ்வடைப்பதாக.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை இழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பை இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நாளை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா. ஆகவே நாளை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி வைத்துக் கொள்ளலாம். ஆகவே காலையில் திருப்பலி இல்லை, மாலை அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன்.